நல்ல பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாம். சாரோட வளர்ச்சி பெரிய வளர்ச்சி. நிறைய 2 நிறுவனங்களை நாங்களும் சாரும் பயணிச்சிருக்கோம். இன்னைக்கு அவரோட வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கு. அவருடைய ஸ்பீச்சை கொடுத்து இந்த மீட்டிங் முடிய நிறைவு செய்ய போறோம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மதிய வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களாட்ட பார்வையாளராக அங்க இருந்துட்டு இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் ரமேஷ். முசிறி தாலுகா பேரூர் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களோட கிரேட் லீடர் டாக்டர் மோகன் சார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். வாய்ப்பை கொடுத்துட்டாரு, எடுத்து அருமையாக பண்ணோம். ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம டீம் எம்எஸ்டி டீம் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு போகணும். நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலைல 5:40க்கு பவர் மார்னிங் மீட்டிங் இருக்கு. ஒவ்வொரு நாளும் 5:40க்கு பவர் மார்னிங் மீட்டிங் இருக்கு. ஒவ்வொரு நாளும் 7:02க்கு லீடர்ஸோட பயிற்சி இருக்கு. டெய்லி 7:02க்கு ஜூம் மீட்டிங் இருக்கு. அதுல நிறைய குழுக்கள் இருக்காங்க. அந்த குழுக்கள்ல ஒவ்வொரு லீடரும் அதுல பங்கேற்றுப்பாங்க. கம்பெனி மீட்டிங் ஒவ்வொரு நாளும் 8:30க்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் மார்னிங் மீட்டிங்ல அட்டன் பண்ணோம்னா அது ஒரு தனி ஸ்டைல். 7:02க்கு அட்டன் பண்ணும்போது அது ஒரு தனியா இருக்கும். அதே போல 8:30 கம்பெனி மீட்டிங். இது எல்லாமே நம்ம இங்க இருக்கிற அனைவரும் அட்டன் பண்ணதுனால தான் எல்லாருமே இன்னைக்கு சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ட்ரைனிங் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு வியாபாரம் வந்து என்ன பண்ண நம்ம சக்சஸ் ஆகலாம், என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எடுத்து கொடுக்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7:02க்கு. அதே போல செல்வகுமாரி மேடம் ரொம்ப அருமையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 7:00க்கு லீடர்ஸோட பயிற்சி இருக்கு. இந்த பவர் மார்னிங் மீட்டிங் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ரமேஷன், மனசை ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு அப்ரமேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாலா சார் சொன்னார். அந்த பிளான் அதில் வரும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்துல வந்துடும். அதனை தொடர்ந்து மினி பிளான் எப்படி இந்த 16,700 சம்பாதிக்க முடியுங்கிறத ஒவ்வொரு லீடர்ஸும் காலைல பவர் மார்னிங் மீட்டிங்ல சொல்றத பார்க்க முடியும். டெய்லி ப்ராடக்ட்ல ஒவ்வொரு இன்கிரண்டை பற்றி ஒவ்வொரு லீடர்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கானது மோட்டிவேஷன் இதெல்லாம் பவர் மார்னிங் மீட்டிங்கில் கிடைக்கும். டெய்லி ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட்மோனியல், இப்போ இத்தனை பேர் டெஸ்ட்மோனியல் சொன்னாங்க பாருங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மார்னிங் மீட்டிங்கில் ப்ராடக்டோட டெஸ்ட்மோனியல் வந்துடும், மோட்டிவேஷன் ஸ்டோரி வந்துடும். எப்படி நம்ம குழு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீட்டிங் ட்ரைனிங் நடக்கும். இண்டிவிஜுவல் ட்ரைனிங் நிறைய பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர்த்த சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எம்எஸ்டி டீமில். அருமையான ஒரு வாய்ப்பு. இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் எம்எஸ்டி குழுவில் வந்து கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அச்சீவர்ஸ். இப்போ இந்த பார்த்த எத்தனை நபரில் 1-2 மட்டும்தான் எக்ஸ் கமெண்ட்ல மைக்கை பேசியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மைக்கே பிடிக்க முடியாத நபர்கள், பேச தடுமாறின நபர்கள், ஜூம் மீட்டிங்கில் மைக் ஆன் பண்ணி எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியாத நபர்கள் இன்னைக்கு பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட எம்எஸ்டி டீமோட பவர். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு இருக்கும் நம்ம ஆர்டிபி ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஆர்டிபி அல்லது ட்ரிப் ஆஃபர்
இது கம்பல்சரி 3 மாதத்துக்கு ஒருக்க வரும். அடுத்த ஆஃபர் ஜூன் ஜூலையில் நமக்கு ரெடியாக இருக்குது. அதே போல் எவ்ரி மந்த் மெகா சங்கமம், நம்ம எம்எஸ்டி குழுவோட மெகா சங்கமம் ஒவ்வொரு மாதமும் ஒரு சில இடத்துல சென்னை, நாமக்கல், அடுத்து ஊட்டி, இந்த மாதிரி சேலம், இளையாறு மாதம் ஒரு தடவை நடக்கும். அடுத்து என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி. இப்போ எல்லாருமே காலைல இருந்து பிளான் பார்த்துட்டீங்க, கழித்து அவேர்னஸ் பார்த்தாச்சு, பிளான் பார்த்தாச்சு, அச்சீவர்ஸை பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. நான் என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சக்ஸஸ் ஆக முடியும். என் பேர் ரமேஷ். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் துறையில் உள்ள வந்தது 2007 மிஸ்டர் வேலுச்சாமி அப்படிங்கிற ஒரு மூலியமா நான் உள்ள வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2007 இன்சூரன்ஸ் துறையில் இருந்தோம். அதில் ஒரு பேர் மேட்ச்சுக்கு ஏ சைடு 5000, பி சைடு 5000 கொடுக்கும்போது 450 ரூபா மேட்ச் கிடைக்கும். அதுலேயும் ஒரு நல்ல இன்கம் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் மோகன் சார் அந்த குழுவில் இருந்தார். எங்களுக்கு ஒரு அப்ளைனா அதில் இருந்தார். ஆனால் அவர் மூலியமாக நான் போகலை, வேலுச்சாமி மூலியமா போனோம். பட் அங்கே டாக்டர் மோகன் சார் இருந்தார் பார்த்தோம். அவரோட டீச்சிங் நல்லா இருந்தது. ஏன்னா மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால அவர் சொல்கிறது எல்லாமே ஏற்று பண்ணணும். அப்போ 2010 பார்த்தீங்கன்னா கார்லாம் எடுத்திருந்தோம். அந்த கம்பெனியில் கார்லாம் எடுத்திருந்தோம். திருச்சி மாவட்டத்திலே சொல்லிக்கிற அளவுக்கு அப்பயே எங்களோட ஃபேமிலி. 2014 இன்னொரு கம்பெனி பிங்கிற கம்பெனி எடுத்திருந்தோம். அதுவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட குரு ட்ரெயினர் ரொம்ப இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால தான் கிடைச்சது. பொறுமனை என்ன, எப்படி ஒரு கட்டம் நடந்துக்கணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த கம்பெனியில் கற்றுக்கிட்டோம். நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2023 இன்னொரு ப்ரோங்கிற கம்பெனி, அந்த கம்பெனிலையும் நல்ல இன்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் அமௌண்ட் வந்து எனக்கு திரும்ப கால் பண்ணுறாரு டெலி சர்வீஸ்க்காக. அப்போ அந்த கம்பெனியில் வாங்கிட்டு இருந்த இன்கம் அப்படியே ஓவரலாக சொல்லியிருப்பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் 15 இந்த அமௌண்ட் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல, அப்போ ஐடி கொடுத்தாச்சு. ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆனால் வேற ஒரு கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவர் சொல்கிறது எதுவுமே நான் கேட்கறது இல்லை. ஒய்ஃபைல ஐடி எடுத்து பண்ணோம். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2000, 10,000, 17, 50, 70, 82, 76, 80, 77, 74, 65, 72. 1 இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,80,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு 50,000க்கு மேலே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எலிசன்ஸை பற்றி மாடல் தம்பி ஒரு டீம் அப்படி போகுதுப்பா, இப்படி போகுதுப்பா, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, அவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இங்கே இந்த அளவுக்கு இன்கம் வாங்கிறதுனால நான் அந்த பக்கம் கவனம் செலுத்தலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த கம்பெனியில் கேட்ட பொருட்கள் கிடைக்கல. சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும்போது கிடைக்கல. அப்போ ஒரு ஹெல்த்துக்கு தேவையான ப்ராடக்ட்டும் கிடைக்கலங்கிற திரும்ப மவுண்ட் கூப்பிட்றத காதில் வாங்கினேன். February 13 கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. திரும்ப இவர் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறாரு. தம்பி உனக்கு 70 பேர் டீம் பேச்சு, நீ அலர்சைட் பண்ணினா போடுறதெல்லாம் அப்படியே இன்கமாக மாறும் அப்படின்னு சொன்னார். ஓகே, இப்போ என்ன பண்ண அப்படின்னா நான் இன்னொரு கம்பெனியில் நானும் பிச்சமுத்து சார் ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட இதை சொல்கிறோம், சார் இது மாதிரி எலிசைட் மிஷின் சொல்லி சார் சொல்கிறாரு ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்கிறாங்க. பட் அந்த பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்துவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது February 13 நான் மீட் பண்ணோம். 20 பிச்சமுத்து சார் ஐடி பண்ணணும். அப்படியே பார்த்தீங்கன்னா சம்பூர்ண மேடம், பூங்கொடி மேடம், செல்வகுமாரி மேடம், லட்சுமி மேடம், சத்யராஜன் சார், பாபு சார், அகில் சார், இவங்கெல்லாம் இன்னொரு கம்பெனியில் இருக்கும்போது அகில் சார்லாம் என்னோட டீம்லேயே இல்லை, வேற ஒரு டீமில் இருந்தார். என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கம்பெனியில் நான் மீட்டிங் ட்ரைனிங் எடுப்பேன். எங்கே சார் உங்கள் மீட்டிங்கை காணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி விளக்கத்தை சொன்னேன், வேறு கம்பெனி அடிச்சிருக்கோம் அப்படின்னு. அப்படியே சார் லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு, பிடிச்சி போச்சு. அவர் வாதியார்னே இருந்தேன். 2-3 நெட்வொர்க்கு 7 வருஷம் பண்ணோம். பட் வாதியார் ஆசிரியர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரியுது இந்த எலிசர்விஸுக்கும் அவருக்கும் தொடர்பு, அவர் மருத்துவத்துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்போ சார்கள் சொல்லும்போது இனிஷியலாக அப்படியே இந்த நபர்களை வச்சு அப்படியே சின்னதாக பவர் மார்னிங் மீட்டிங் ஏப்ரலுக்கு அப்புறம் 6-7 பேரை வச்சு ஆரம்பித்தோம். இன்னைக்கு பெரிய லெவலில் ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்களை வச்சு மீட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும். பவர் மார்னிங் மீட்டிங், ப்ராடக்ட் ட்ரைனிங், NDO, லீடர்ஸ் ட்ரைனிங், எம்எஸ்டியில் தனிப்பட்ட முறையில். ஏன்னா ஒவ்வொரு லீடரையும் என்ன மாதிரி கொண்டு வரணும், எல்லாருமே எல்லாருமே பேசணும், எல்லாருமே இன்கம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 6 மாதம் கழித்து
இங்கே ரெண்டாவதாக இருக்கார் பாருங்க, அவர் தான் டாக்டர் மோகன். இவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமே மீட் பண்ணுறோம். வாய்ப்பை கொடுத்துட்டாரு. பிஸ்னஸ் ஒரு பக்கம் 45 பிச்சமுத்து சாருக்கு, ஏ சைடு 45, பி சைடு 45. எனக்கு தான் ஆல்ரெடி 70 ஓட்டி வச்சிருக்காருல்ல, அப்போ எடுக்கிறதெல்லாம் இருக்கும். அப்படின்னு 90 நபர்கள் கொடுக்குற வரைக்கும் சாரை நான் பார்த்ததே கிடையாது. நேரில் பார்த்ததில்லை, ஃபோனில் மட்டும் பேசுவோம். இந்த 90 நபர்களுக்கும் ஒருத்தர் கூட அவர் வந்து பேசி கொடுத்ததில்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த திறமை இருக்குது, ப்ராடக்டை பற்றி நாலேஜ் இருக்கும், பிஸ்னஸ் பற்றி நாலேஜ் இருக்குது. அதனால சாரை யூஸ் பண்ணிக்கல, தேவைப்பட்ட பேசிப்போம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ 2025 ஜூன் 6 சாரை பார்த்தோம். கூடவே இன்னொரு அப்ளை இவருக்கு வாய்ப்பை கொடுத்த சேலம் டாக்டர் சுப்பிரமணிய சார், அவரையும் அன்னைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. சாரையும் பார்த்தோம். 2 பேரும் அருமையான லீடர், ரொம்ப சூப்பராக நம்மளை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 70 பேர் இருந்தாங்கல்ல, டாக்டர் மௌன சார் சொல்லியிருந்தார், அதில் நம்மளோட கிரேட் லீடர் பாலா சார். இவரை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? இவர் தான் நம்மளோட கிரேட் கேப்டன் ட்ரிபிளம் பாலா சார் அப்படின்னு சொல்லி மீட்டிங்ல வந்துகிட்டு இருப்பாரு. அவருக்கே காலப்போக்கில் தான் தெரியுது, ரமேஷ் சார் தான் நம்மளோட அப்ளைன், எம்எஸ்டி குழு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, நம்ம அப்ளைன் அப்படின்னு சொல்லி அப்படியே எம்எஸ்பி குழுவில் ஏன்னா எனக்கும் தெரியாது, 70 பேர் வந்திருக்காங்க. அதுல பாலா சார் நல்ல லீடரும் தெரியும், அவரை பார்த்து நான் மோட்டிவேட் ஆயிருக்கேன். நம்ம டீம் எம்எஸ்டி டீம் அவரை பார்த்து மோட்டிவேட் ஆயிருக்கோம். பட் நம்ம டீம்ல இருக்காருன்னு தெரியாது. மோகன் டாக்டர் கொடுத்த ஒரு அற்புதமான மணி மகுடம் சார், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம், நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே பாலா சார் மூலமாக அவர் ஒரு என்கிட்ட அப்படியே க்ளோஸாக பேச ஆரம்பிச்சு சார் உங்களோட ட்ரைனிங் நல்லா இருக்கு, உங்களோட வழிநடத்தல் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன மாதிரி ஒரு நெட்வொர்க் லீடர் தேடணும், அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது டாக்டர் மோகன் சார்ட்டையும் சுப்பிரமணிய சார்ட்டையும் இல்லை, அவங்க பேருக்கு அப்படியே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் பார்க்குற நபர் நீங்கள் தான், சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நான் பிப்ரவரியிலே ஏற்காடு ஒரு நம்ம டீமை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் சார். இப்போ வந்து ஜூன் மாதம் ஆயிடுச்சு. இப்போ உங்களை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்கும்போது ஓகே சார் சூப்பராக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மோகன் டாக்டர் உதவியோட, சேலம் டாக்டர் உதவியோட நவம்பர் 13, 14 70க்கும் மேற்பட்ட நபர்களை வச்சு ஒரு ஆர்டிபி ப்ரோக்ராம் பண்ணணும். நவம்பர் 13, 14. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழனிசாமி சாருக்கு வாய்ப்பு சேலம் டாக்டருக்கு வாய்ப்பு கொடுத்த பழனிசாமி சார், நாங்களாம் பார்த்தீங்கன்னா சாரை மீட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம். அப்போ நைட்டு 11:20க்கு சாரோடு சேர்ந்து இவர் தான் டோட்டலாக நம்மளை எல்சிஎம்எஸ் கம்பெனியை வழிநாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர். 11:20க்கு சாரோடு சேர்ந்து டின்னர் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஆர்டிபி பண்ணுறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7, 8. ஏற்கனவே பண்ணது 70+, இப்போ பார்த்தீங்கன்னா 140+, அப்படியே ஒரு மடங்கு அதிகமாகிடுச்சு. அப்போ நம்மளோட டீமோட வளர்ச்சி எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குங்களா? சூப்பராக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்காக ஒரு ரேங்க் லிஸ்ட் வச்சுருக்கோம். அதில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரூபி அச்சீவர். அந்த வகையில் நானும் ஒரு ரூபி அச்சீவராக இருக்கோம். இன்னும் ஒரு தேங்க்யூ. வரக்கூடிய இந்த மாத எண்டில் அடுத்த லெவலுக்கு எம்ராய்டு அச்சீவர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருவார். அடுத்து என்னோட சேர்ந்து பயணம் பண்ணார் பாருங்க, பிப்ரவரி 20 ஜாயின் பண்ண நபர். நான் மட்டும் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கல, அவரையும் சம்பாதிக்க வச்சுருக்கோம். சம்பாதிக்க வச்சு நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். பிச்சமுத்து சார், எம்எஸ்டி பிச்சமுத்து சார், வாழ்த்துக்கள் சார். என்னோட குழுவில் இன்னொரு பில்லராக இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு 67,000க்கு மேலே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கார். பிளாட்டினம் அச்சீவர் பாலா சார் சேலம் சார், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்மளை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அகில் சார் கோல்டு அச்சீவர் 25,000க்கு மேலே, கிட்டத்தட்ட இன்னைக்கு 35,000க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருப்பாரு. கோல்டு அச்சீவர் சாருக்கு வாழ்த்துக்கள். முருகன் சார் சேலம், இவரும் நம்ம டீமில் ஒரு பில்லராக அருமையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. முருகன் சார் அவர்கள் கோல்டு அச்சீவர் வாழ்த்துக்கள். செல்வகுமாரி மேடம் உப்ளியபுரம், இவங்களும் பார்த்தீங்கன்னா லேடி டைகர்னே சொல்லலாம். பெண் அச்சீவரில் முதன்மை அச்சீவராக நம்ம குழுவில் ஒரு பெண்மணி அச்சீவராக இருக்காங்க அப்படின்னா எல்லா பெண்மணிகளுக்கும் முன் உதாரணமாக எல்லாரும் இவங்கள மாதிரி வரணும், ரோல் மாடலாக இருக்கணும், செல்வகுமாரி மேடம் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுல இவங்க தன்னை செதுக்கிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு நெட்வொர்க்லாம் பார்த்தாங்க, அதெல்லாம் ஜொலிக்கலை. பட் இதில் அவங்கள ஒவ்வொருத்தரும் செதுக்கிக்கிட்டு சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் அச்சீவர். சில்வர் அச்சீவரில் சம்பூர்ண மேடம் திருத்தலையூர், செந்தில்குமார் சார் மணப்பாறை, அண்ணாதுரை சார் முசிறி, பூங்குடி மேடம் உப்பிலியபுரம், கண்ணன் சார் துறையூர், சுமலதா மேடம் சென்னை, சுதாகர் சார் கூடலூர், மாணிக்கம் சார் பி மேட்டூர், சேட்டு சார் சேலம், சத்யராஜன் சார் முசிறி, லட்சுமி மேடம் துறையூர், பாபு சார் நாமக்கல், ஸ்ரீகிருஷ்ணா சார் சேலம், சிவராஜ் சார் சேலம், பழனிசாமி சார் திருச்சி. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம குழுவில் 10,000 24,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற நபர். இப்போ பார்த்தீங்கல்ல, ரூபியிலிருந்து சில்வர் இவ்வளோ நபர்களை சம்பாதிக்க வச்சு நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். கம்பெனியில் 5,811 நபர்கள் இருக்கக்கூடிய இதில் 21வது பிளேஸ். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. 1 இயரில் இவ்வளோ பெரிய சாதனை நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எம்எஸ்டி டீமோட பவர்ஸ், எம்எஸ்டி டீமில் இருக்கக்கூடிய பில்லர்ஸ் அவங்களோட ஒத்துழைப்புனால இதை நடந்திருக்கு. அனைத்து லீடர்களுக்கும் நம்மளோட என்னோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஈச் அண்ட் லீடர் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறோம். ஓகே, அடுத்து மெகா சங்கமம் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. மாதம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் மட்டுமே மீட்டிங் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு முதல் முறையாக எம்எஸ்டியோட மெகா சங்கமம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு துறையூரில் நடக்குது. வரக்கூடிய மார்ச் 29 கூடலூரில் நடக்குது. காலைல 9:30 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கார் கூடலூர் சுதாகர் சார். அவர் டீமுக்காக மட்டும் 40+ மேற்பட்ட நபர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ரெடியாக இருக்கும். அடுத்து சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 இதுக்கு இடையில சேலத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையில் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இதே ப்ரோக்ராம் பண்ணுறோம். அடுத்தது ரொம்ப சந்தோஷமான செய்தி, கேரளா ட்ரிப். எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கேரளா ட்ரிப் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பகல் 1 இரவு. எத்தனை ஐடி கொடுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை ஐடி கொடுத்தா மாசம் எத்தனை ஐடி கொடுத்தா எலிஜிபிள் பண்ணலாம் சொல்லுங்க. 1 மாசம் வச்சுக்கலாமா, 2 மாசம் வச்சுக்கலாமா? ஓகே, மார்ச்ல இருந்து ஸ்டார்ட், மே 31 வரைக்கும். மார்ச் 1 to 31 5 ஐடி, ஏப்ரல் 1 to 30 5 ஐடி, மே மாதம் 5 ஐடி, மொத்தம் 15 ஐடி. இந்த 15 ஐடி பண்ணும்போது நமக்கு எவ்வளவு இன்கம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம 15 நபரை அறிமுகப்படுத்தும் போது ரீட்டைல் இன்கமாக 19,500 ரூபாய் கிடைக்குது. ஸ்பான்சர் பாக்ஸ் கம்பெனியில் சொல்லியிருக்க 6,300 ரூபாய் ஸ்பான்சர் பாக்ஸ் 2026 வரைக்கும் கம்பெனி கொடுத்துருக்காங்க. அந்த 15 × 6,300 போட்டிங்கன்னா 94,500 ரூபாய் நமக்கு கிடைக்குது. ஸ்பான்சர் இன்கம் 15 × 500 போடுங்க, 7,500 ரூபாய். மேட்சிங் இன்கம் 15 × 500 7,500. அப்ப டோட்டலா பாருங்க 1,29,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு தான் கேரளா ட்ரிப்புக்கு நம்ம போறோம். கம்பெனி கொடுத்திருக்கிற வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்திக்கலாம். இன்னொரு சந்தோஷமான செய்தி, நம்ம எம்எஸ்டி டீம்ல ஒரு ப்ரௌசர் மாதிரி அருமையான ஒரு டிசைன் ரெடி பண்ணி நமக்கு பாலா சார் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாலா சாருக்கு நன்றி சொல்லிக்கலாம். நம்ம குழுவில் ஒவ்வொரு விஷயம் புது விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் மூல காரணம் பாலா சார். ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நபர்கிட்ட பிஸ்னஸ் பேச போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கையில் கொடுத்தோம். எல்லாத்து கையிலும் இது இருந்தது அப்படின்னா பிளான் வந்துடும், ப்ராடக்ட் 12 வகையான இன்க்ரிமெண்ட் வந்துடும். நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணால் என்ன லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் பாருங்கள், ப்ராடக்ட்டு பிளான், சிம்பிள் பிளான். 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தா 16,700 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற பிளான் இதுலேயே வந்துடும். ரொம்ப சூப்பராக சார் வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான இந்த மாதிரி A3 போட்டுக்கலாம்,
A4லையும் போட்டுக்கலாம். மாடலுக்கு சார் ரெடி பண்ணி எடுத்தாந்துருக்காங்க. இதை புக்கு நமக்கு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அதனால இமீடியட்டாக இப்போதைக்கு எல்லாத்துக்கும் கையிலையும் இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சாரோட ஐடியாவில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக சார் டிசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய மீட்டிங் ட்ரைனிங் ஆன்லைன் ஆஃப்லைன் இதை சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தாலையும் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.